ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரம்ஜான் பண்டிகையை நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் ரம்ஜான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்த பின்னர் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். கோவை கரும்புக்கடை பகுதியில் நடந்த தொழுகையில் பல்லாயிரம் பேர் பங்கேற்றனர். ஆண்கள், பெண்கள் தனித்தனியாக தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகைக்கு பின்னர் வக்ஃப் வாரிய மசோதாவிற்கு எதிராக கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாலஸ்தீனத்தில் அமைதி நிலவ வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நெல்லை மேலப்பாளையத்தில் SDPI கட்சி சார்பில் நடைபெற்ற தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜமா மசூதியில் காலையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். அதன்பின் ஒருவரையொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ரம்ஜான் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் மீது இந்துக்கள் மலர்களை தூவி வாழ்த்து தெரிவித்தனர். இந்தோனேஷியாவிலும் ரம்ஜான் பண்டிகை களை கட்டியது. ஜகர்த்தா நகரில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். நைஜீரியாவில் லாகோஸ் நகரில் திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்ற தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். சென்னையில் பிரியாணி கடைகளில் கூட்டம் அலைமோதக்கூடிய நிலையில் சில கடைகளில் பவுன்சர்கள் பாதுகாப்புடன் போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று ரம்ஜான் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் சென்னையில் உள்ள அனைத்து பிரியாணி கடைகளிலும் கூட்டம் அலைமோதுகிறது. சில கடைகளில் விரைவாக பிரியாணி தீர்ந்துவிட்ட நிலையில் பல பிரபல கடைகளின் பிரியாணி காலியாகிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் ஒரு கடையில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பவுன்சர் என்று அழைக்கப்படக்கூடிய தனியார் பாதுகாவலர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். திருப்பூரில் காங்கேயம் சாலையில் பிரியாணி கடை வீதியில் கூட்டம் அலைமோதியது. இந்த வீதியில் மட்டும் 60க்கும் மேற்பட்ட பிரியாணி கடைகள் உள்ள நிலையில் ஒரே நாளில் 40 டன் பிரியாணி விற்பனையானதாகவும் கூறப்படுகிறது. பிடித்தமான பிரியாணி எது, எந்த பிரியாணி சுவையாக இருக்கும் என்று பொதுமக்கள் தெரிவித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் செய்கிற அந்த பிரியாணி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீரக சம்பா அரிசி வந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசி. எனக்கு மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சீரக சம்பா அரிசி பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் திண்டுக்கல்ல ரொம்ப ஃபேமஸ் அதுதான். எங்களுக்கு அதை விட்டு வேறு எதுவும் பிடிக்காது. வேறு ஊருக்கு போனாலும் சாப்பிட்டா பிடிக்காது. சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணியில் வந்து லெக் பீஸ் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து எந்த பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி தான் பிடிக்கும். அதில் என்ன ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா தான். சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி தான் ரொம்ப நல்லா இருக்கும். அது சீரக சம்பாவில் செஞ்சது. திண்டுக்கல்ல ரொம்ப ஃபேமஸானது அதுதான். சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணினா டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் பிரியாணினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே மட்டன் தான். இந்த குறும்பாடு,
சாப்பாடு இது இந்த கறிலாம் நல்லா இருக்காது. மேக்சிமம் அந்த மேட்சில் பச்சை சாப்பிட்டது இருக்குமே அந்த கறி உள்ளது நல்லாயிருக்கும். அதே மாதிரி 12 கிலோ இருக்கணும் பிரியாணிக்கு தகுந்தாப்புல. எங்கள் வீட்டம்மா சீரக சம்பாவில் பிரியாணி பட்டுனா மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும்ண்ணே. அதுவும் பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும், சீரக சம்பா செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும். லேடிஸ் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது பிரியாணி தானே. பாஸ்மதி ரைஸ் தான், அந்த பொடி பொடி அரிசியாக நீளமாக இருக்குது, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பிரியாணி அரிசியில் செய்யலாம், புறண அரிசி இருக்குது அதுலேயும் செய்யலாம், சாப்பாட்டு அரிசியிலும் செய்யலாம், நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யலாம். போது சென்னையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன், நல்லா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மட்டன் பிரியாணி. இது பாசுமதி அரிசியில் செஞ்சது இதோட சூப்பராக இருக்கும். பிரியாணினாலே ஒரு ஆனந்தம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் மட்டன் பிரியாணி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, அது பொழு பொழுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பிடும்போது அந்த தாழ்ச்சாவோட சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். கோயில்பட்டியில் தான் நிறைய கடைகளில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம், அதனால கோயில்பட்டி பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும். அதான் தினம் இட்லி தோசைன்னு சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான். நீலகிரிக்கு வருவதற்கு இன்று நள்ளிரவு முதல் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இந்த இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வருவதாக கூறப்பட்டுள்ளது. விவரங்களுடன் நேரமுடைய செய்தியாளர் ஐயாசாமி, விவரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று நள்ளிரவு முதல் ஜூன் மாதம் இறுதி வரை நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நீலகிரிக்குள் வர புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி முதல் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டது. தற்போது வரை விண்ணப்பிக்கும் அனைத்து சுற்றுலா வாகனங்களுக்கும் இ பாஸ் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்று நள்ளிரவு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் இறுதி வரை, அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை நாள் ஒன்றுக்கு 6000 வாகனங்களும், அதேபோல் சனி ஞாயிறு வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் மட்டுமே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் ஒரு கட்டுப்பாட்டை கடந்த மாதம் விதித்தது. அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதியான இன்று நள்ளிரவு 12 மணி முதல் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் முதலில் விண்ணப்பிக்கும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு மட்டுமே இ பாஸ் வழங்கப்பட்டு அனுமதிக்கப்படும். ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் நீலகிரி மாவட்ட பதிவு எண் கொண்ட வாகனங்கள், ஆம்புலன்ஸ் போன்று அவசர கால வாகனங்கள், சரக்கு வாகனங்களுக்கு இல்லை என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நள்ளிரவு முதல் இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வர உள்ள நிலையில் நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள கல்லாறு, குஞ்சப்பண்ணை, முள்ளி, கச்சநல்லா, பாட்டவயல், சேரம்பாடி, நாடுகாணி உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகளில் இ பாஸை தீவிரமாக சோதனை செய்து வாகனங்களை அனுமதிக்க தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கொடைக்கானலிலும் இந்த நடைமுறை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ஐயாசாமி. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். ஐபிஎல் தொடரில் பந்து வீச கூடுதல் நேரம் எடுத்துக் கொண்டதால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தற்காலிக கேப்டன் ரியான் பராக்கிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் 20 ஓவர்களில் 182 ரன்கள் குவித்தது. இலக்கை நோக்கி விளையாடிய சென்னை அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில் பந்து வீச ராஜஸ்தான் கூடுதல் நேரம் எடுத்துக் கொண்டதால் தற்காலிக கேப்டன் ரியான் பராக்கிற்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நடப்பு தொடரில் ஹர்திக் பாண்டியாவிற்கு அடுத்து அபராதம் பெற்ற 2வது கேப்டன் ஆகியுள்ளார் ரியான் பராக்.